வாங்குறதுக்காக அந்த இடத்துல கூட்டம் அலைமோதும். அந்த கிறிஸ்மஸ் பேக்கரியை நடத்துறவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். அந்த பேக்கரியில வேலை செய்யற 300க்கும் மேற்பட்டவர்கள், முக்காவாசி பேர் இஸ்லாமியர்கள். அந்த பேக்கரியில வெளியே கேக்ஸ் வாங்க வரவங்க முக்காவாசி பேர் இந்துக்கள். இப்ப இது வந்து ஒரு உதாரணம், ஒரு ஒற்றுமையின் உதாரணம். இதுதான் இந்தியா அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அன்னை தெரேசாவுடைய ஒரு சின்ன விஷயம். அன்னை தெரேசா என்ன செய்யறாங்க, கல்கட்டால பல பேருக்கு உதவி செய்யறாங்க. உதவி செய்யும் போது ஒரு முறை என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு பிரெட், ஒரு லோஃப், ஒரு பிரெட் துண்டை என்ன செய்யறாங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, ஒரு அம்மா மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு இந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு ஓடுறாங்க அந்த இடத்துல. இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஓடுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறோம், ஏன் இவங்க மட்டும் வாங்கிட்டு எங்க ஓடி போறாங்களே, எதுக்கு போறாங்கன்றதுக்காக ஆர்வத்து நிமித்தமா பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி பசியில இருக்கிறாங்க. அவங்களோட பகிர்ந்து சாப்பிடணுன்றதுக்காக இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பிரெட்டை வாங்கிட்டு போறாங்க. அப்ப அன்னை தெரேசா சொன்னது, இயேசு கிறிஸ்துவ நான் இந்த அம்மா கிட்ட பாக்குறேன்.